ஹலோ, நீங்க இப்ப நான் பார்க்க போறது வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மீச்சிமா மீபேவா. சரியா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம்னா மீச்சிமா, ஹெச்சிஎஃப்னா மீபோவா. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு. ஹெச்சிஎஃப்னா மீ பொது வகு எண், மீ பெரு பொது வகு எண், மீ பெரு பொது வகு எண், மீச்சிறு பொது மடங்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ இந்த இதுக்கு சொல்லிட்டோம். இங்கிலீஷ்ல லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், ஹெச்எஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ரைட். இப்போ எல்சிஎம் அப்படின்னா இட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். இட் இஸ் a maximum number. மீச்சிமா என்பது மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண். மீச்சிமா என்பது மிகப்பெரிய எண். மீச்சிமா என்பது மீச்சிமா என்பது பேக்ரவுண்ட்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. மீச்சிமா என்பது மிகப்பெரிய எண். மீச்சிமா என்பது பகா எண்களின் பெருக்கல் பலன். பகா எண்களின் பெருக்கல் பலன். பகா எண்களின் பெருக்கல் பலன். சரியா? இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மீ பேவா அப்படின்னா என்ன அப்படின்னா, மீ போவா, மீ பெரு பொது வகு எண் அப்படின்னா என்னன்னா ஹெச்எஃப். ஹெச்எஃப்னா ஸ்மால் நம்பர், ஸ்மால் அண்ட் காமன் நம்பர். மிகச்சிறிய பொதுவான எண். எண். சரியா? இந்த பாயிண்ட் முக்கியம். அதே மாதிரி பவர்ல வந்தா இட்ஸ் லோ பவர், லோ பவர் காமன் நம்பர். லோ பவர் காமன் நம்பர். பவர் சிறிய அடுக்கா இருக்கணும், பொதுவான நம்பரா இருக்கணும். சிறிய அடுக்கு பொதுவான எண்ணா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எல்சிஎம்னா காமனா இருக்க அவசியம் இல்ல. காமனா இருக்க அவசியம் இல்ல. எழுத வேண்டாம் போர்ட்ல. நோ நீடு காமன் நம்பர். ரெண்டாவது மேக்சிமம் பவர் நம்பர். மேக்சிமம் பவர் நம்பர். சோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல எழுதிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹலோ, மியூட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல மியூட் பண்ணிக்கோங்க. சோ எல்சிஎம் என்பது மீச்சிமா, ஹெச்எஃப் என்பது மீ பெரு பொது வகை எண், மீச்சிமா என்பது மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், ஹெச்எஃப் என்பது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ எல்சிஎம்ங்கிற டெஃபினிஷன் என்னன்னா, எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர், மிகப்பெரிய எண். எல்சிஎம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். எல்சிஎம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். இங்க எழுதியிருக்கோம் பாருங்க, பகா எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இட்ஸ் கால்டு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நம்பர்ஸ் சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். சரியா? அல்லது பகா எண்களின் பெருக்கல் பலன் சொல்லலாம், பிரைம் நம்பர்ஸ் கூட சொல்லலாம், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஹெச்எஃப் இஸ் எ ஸ்மால் அண்ட் காமன் நம்பர். என்பது மிகச்சிறிய பொதுவான எண். சரியா? அடுக்கு வந்தா ஹெச்எஃப் அடுக்குல நம்பர் வந்தா காமன் அண்ட் லோ பவர். பொதுவாக இருக்கணும் அந்த நம்பரு, லோ பவர்ல இருக்கும். பவர்னா கம்மியா இருக்கணும்.
அதே மாதிரி எல்சிஎம்னா நோ நீட் காமன் நம்பர் இருக்க அவசியம் கிடையாது. எல்லா நம்பரும் எடுக்கணும். அதே மாதிரி பவர் வந்து மேக்ஸிமம் பவரா எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 போலாம். எழுதிக்கோங்க. 598 மற்றும் 874 மீப்பெரு பொது வகு எண் என்ன? Find the HCF of 598 and 874. This is the question இங்கிலீஷ்ல. சரியா? இப்போ நான் HCFனா என்னன்னு சொன்னேன்? காமன் நம்பர் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ற நம்பர் காமன் நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். 598 874 ரெண்டையும் நான் பொது HCFனா என்ன சொன்னேன்? பொதுவாக வகுப்படும் எண். பொதுவான வகுத்தின்னு வச்சுக்கோங்க. பொதுவான வகுத்தி, காமன் டிவைசர். இந்த ரெண்டையும் காமனா டிவைட் பண்றது HCFன்னு சொல்றோம். ஸோ நம்ம இது ஆன்சர்ல இருந்து போகணும். சரியா? எப்படி எந்த நம்பர் நமக்கு தெரியாது, அதனால 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 46A ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 46 வகுக்கணும். 46 வகுத்து பாருங்க எவ்வளவு இருக்கு. 59ல 46 வந்து ஒரு 46 இருக்கு. 59ல மீதி எவ்வளவு இருக்கு? 46னா 3 இங்க 1 138 இருக்கு. அப்ப 46 3ஆல பெருக்குனா பாருங்க 12 1 138 வந்துருச்சா? அப்போ 3 13 46 இருக்கு. 13 × 46 598. அதே மாதிரி 87ல எவ்வளவு இருக்கு? 46 எவ்வளவு வரும்? ஒரு 46 தான் வரும். ஏன்னா 87ல ஒரு 46 தான். சரியா? ரிமைனிங் 1 இங்க 41 இருக்கு, இங்க 14 இருக்கு. அப்ப லாஸ்ட்ல 4 வரணும்னா இந்த 6ஓட எதை பெருக்குனா வரும்? 8 பெருக்குனா தான் வரும். ஸோ 8 48 4 4 32 36. சரியா? வந்திருக்கா? வரல. அப்போ 18 போட்டுக்கோங்க. சரியா? அப்ப 8 12 மீதி 1 வராது. சரியா? அப்ப என்ன நம்பர் வரும் அப்படின்னா 9 பாருங்க. 9 6 வரும் இல்லையா? 19 பாருங்க. 19 × 46 பெருக்கி பாருங்க. ஆரம்பம் 54 5 நவம்பர் 36 36 41 41 46 4 7 8 874 வந்துருச்சு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 19. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் இந்த பொது வகுத்தியாக உள்ள எண் வந்து 46. இந்த பொது வகுத்தி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா HCFன்னு சொல்றோம். HCFங்கிறது என்னது? பொது வகுத்தி, காமன் டிவைசர். சரியா? பொது வகுத்தி. அப்ப ஆன்சர் A. இந்த ரெண்டையும் பொதுவா வகுக்கிற நம்பர் வந்து 46. இது ஆப்ஷன்ல இருந்தா போகணும், வேற வழி இல்லை. சரியா? ரைட், எழுதிக்கோங்க. புரியுதாப்பா? போதும் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் போலாமா? முடிஞ்சா சொல்லுங்க. எழுதி முடிஞ்சா போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே கொஸ்டின், அதே மாடல் தான். இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 நம்பர் கொடுத்தாங்க, இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே தான். கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் த HCF ஆஃப் 924, 105, 525.
சரியா? இந்த மூணையுமே பொதுவா வகுக்கிற ஒரு எண். இந்த மூணையுமே பொதுவா வகுக்கிற எண். இப்ப இந்த 21 எடுத்தீங்கன்னா 21 வந்து இந்த 105ஆல வகுப்படும். இந்த 21 105ஆல வகுப்படும். சரியா? 105ஆல வகுப்படும். 924 வகுப்படுமா அப்படிங்கிற நீங்க செக் பண்ணணும். பாருங்க, 924 நம்ம வந்து 21ஆல வகுத்தா எவ்வளவு? 4 24 88 தானே, 84. சரியா? 5 24 105 தானே. இது 5 24 5 21 சாரி 5 21. இப்ப 4 24 எவ்வளவுப்பா? 4 8 84. அப்ப 92ல இங்க ஒரு 6 இங்க 8 84 இருக்கா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல 4 தடவை மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 6 பிளஸ் 8 மறுபடியும் 84. சோ 84னா மறுபடியும் 4. சரியா? 1 மினிட். ஹலோ, சொல்லுங்க. ஆமா, நீங்க? சரி, அப்புறம் பேசுறேன். நான் பிஸியா இருக்கேன், கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரியா? இப்போ இந்த ரெண்டுமே 44 தடவை வந்துருச்சு. ஓகேவா? அப்ப இது கரெக்டா வகுப்படுது. அப்ப எப்படின்னா 44 21 பெருக்குனா நமக்கு எவ்வளவு வருது? 924. அதே மாதிரி 5 சரி 5 21 பெருக்குனா எவ்வளவு வருது? 5 வருது. ஓகேவா? அதே மாதிரி 525 பாத்தீங்கன்னா 2 21 42. சரியா? சோ 525 நம்ம 2 42 42. சரியா? 52ல 42 போனா எவ்வளவுப்பா? 10. மறுபடியும் 105. சரியா? 5 ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு வரும் இந்த இடத்துல? 3 சாரி 3 2 ரைட் 2 அதுக்கப்புறம் எவ்வளவு? 5 25. சரி, நல்லா செக் பண்ணி பாருங்க. 25 21 பெருக்குனா எவ்வளவு? 25 50. சோ 5 2 5. கரெக்டா? அப்ப இது கரெக்டா வகுக்குது. அப்ப 3 நம்பரையும் பொதுவா வகுக்கிற இந்த 21 தான் என்னது? பொது வகுத்தி. இதுதான் பொது வகுத்தி HCF அப்படின்னு சொல்றோம். இதுதான் பொது வகுத்தி. புரியுதா? சோ நம்ம செக் பண்ணி போடணும். சோ ஆன்சர்ல இருந்து போறது ரொம்ப பெஸ்ட். நான் ஏன் 21 எடுத்தேன்னா சின்ன நம்பர். எப்படி எடுத்தேன்னா இந்த எனக்கு வந்து ஒரு நம்பர் ஈஸியா தெரியும். இந்த 105 வந்து 21ஆல வகுப்படும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? மத்ததெல்லாம் வகுத்தா மீதி வரும். இப்ப அந்த 25ஆல வகுத்தீங்கன்னா 5 மீதி வரும். அப்ப இது வாய்ப்பு இல்லை. சரியா? இது வாய்ப்பு இல்லை. ஏன்னா 924 25ஆல வகுக்க முடியாது. அதே மாதிரி இந்த 105 வந்து 84 வகுக்க முடியாது, மீதி வரும். அதே மாதிரி இந்த 924 105ஆல வகுக்க முடியாது, மீதி வரும். அப்ப நமக்கு இதுதான் ஆன்சரு. புரியுதா? சோ நெக்லேஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொன்றும் நெக்லெக்ட் பண்ணணும். அந்த ஏதாவது ஒரு நம்பரை வச்சு மீதி இல்லாம வகுக்குதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி மீதி இல்லாம வகுத்துச்சுன்னா வகுக்கலைன்னா அதை வந்து ஒமிட் பண்ணிடணும். ஏன்னா பொதுவா வகுக்கணும் இல்லையா? எல்லாமே கரெக்டா மீதி இல்லாம வகுக்கணும். அதான் பொது வகுத்தி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே ஓகே, எழுத வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிக்கோங்க. புரிஞ்சு எழுதுங்க, புரியாம எழுத வேண்டாம் ப்ளீஸ். எக்ஸாம்ல கொஸ்டின்ல ரைட். நெக்ஸ்ட் போலாம். ரைட், ஓகே ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 அடுக்கு 3 3 அடுக்கு 2 5 அடுக்கு 1. சரியா? இதே மாதிரி தான் கொஸ்டின் வந்து HCF தான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் திஸ் நம்பர்ஸ். HCF கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. நல்லா கவனிங்க. HCFன்னு கொடுத்துருக்காங்க, அதனால சொல்ல தேவையில்லை. சரியா? இதோட HCF எப்படி? 2 பவர் 3 3 பவர் 2 5 பவர் 1. ஒண்ணுமே இல்லைன்னா 1. இதே மாதிரி 2 பவர் 2 and 3 பவர் 3 and 5 பவர் 2. அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் 2 பவர் 4 3 பவர் 1 and 5 பவர் 3 and 7 பவர் 1.
நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்எஃப்னா இன்னொரு டெஃபினிஷன் சொன்னேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காமன் நம்பரா இருக்கணும், காமன் டிவைசரா இருக்கணும், காமன் நம்பர். சரியா? அண்ட் லோ பவரா இருக்கணும். லோ பவர் வந்து எப்படி இருக்கணும், சின்ன பவரா இருக்கணும், ஹையஸ்ட் பவரா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதான் ஹெச்சிஎஃப். அப்ப இந்த செட் ஆஃப் நம்பர்ல 3 செட் ஆஃப் நம்பர்ல எது காமனா இருக்கு? 2 இஸ் த காமன் நம்பர், ரைட்? இந்த ஃபர்ஸ்ட், அதாவது நான் சொல்றது எப்படின்னா, இந்த இதுல இந்த 3ல வந்து 3 காமனா இருக்கா? காமனா இருக்கும். இதுல லோ பவர் எது? 2 பவர் 2. சரியா? லோ பவர் எடுக்கணும். அதே மாதிரி 3 வந்து காமனா இருக்கு. 3 வந்து காமனா இருக்கு. அதுல லோ பவர் எது? 3 பவர் 1. 5 காமனா இருக்கு. அதுல எது லோ பவர்? 5 பவர் 1. 7 காமனா இல்ல, அதனால நமக்கு வராது. அப்போ இதுதான் ஹெச்சிஎஃப். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காமன் நம்பர், அடுத்து லோ பவர். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரியா? அப்போ நம்ம 4 3 5. சோ 12 5 60. சோ ஆன்சர் பி. ஆன்சர் பி. புரியுதா? சோ இதுல காமன் நம்பரா பொதுவா இருக்கணும். அதே மாதிரி லோ பவரா இருக்கணும். பவர் வந்து சின்ன பவரா இருக்கணும். 1 2 3 இருக்கு இல்லையா, அது சின்ன நம்பரா இருக்கணும். பவர் அடுக்கு வந்து சின்ன அடுக்கா இருக்கணும். வெயிட் பண்ணுங்கப்பா. மத்தவங்க எல்லாம் ஸ்லோ போக சொல்றாங்க. சில பேர் வந்து நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? மத்தவங்களும் படிக்கணும், எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். மார்க் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நெக்ஸ்ட் போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இந்த கிரீன் கலர் டிக் போடுறவங்க யாருன்னு பாருங்கப்பா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்னன்னு தெரியலப்பா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பவர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா ஃபிராக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபிராக்ஷன்ஸ் வந்து கொடுத்தா பின்னமா கொடுக்குறாங்க. பின்ன நம்பரை எப்படி நம்ம பார்க்கிறது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். சரியா? இதுல கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் த ஹெச்எஃப் ஆஃப், இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த ஹெச்எஃப் ஆஃப் 2/3, 8/9, 64/81, 10/27. இதான் கொஸ்டின். சரியா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஹெச்சிஎஃப் கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, கவனிங்க. ஹெச்சிஎஃப்னு கேட்டா பாருங்க, இங்க ஹெச்சிஎஃப் ஆஃப், இங்க என்ன கொஸ்டின் கேட்கறானோ அது அப்படியே போயிடும். ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் நம்பர், மேல உள்ள நம்பர், பகுதி தொகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது 2 8 64 மேல உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேல உள்ள நம்பர்ஸ் எல்லாம், இந்த நம்பர் இந்த கார்னர்ல கொஸ்டின்ல பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப்னு கேட்டா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஹெச்சிஎஃப்னு கேட்டா கீழே மேல உள்ளது ஹெச்சிஎஃப், கீழே உள்ளது எல்சிஎம். புரியுதா? சரியா? இதுதான் ஃபார்முலா. அதே எல்சிஎம்னு கேட்டா என்ன செய்யணும்? மேல உள்ளது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே உள்ளது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன கொஸ்டின் கேட்கறானோ அது மேல உள்ள நம்பருக்கு நம்ம போடணும். சோ இதுல ரெண்டு பார்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. இப்ப நமக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க,
அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ரைட். கிறுக்காதீங்கப்பா, என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ப்ளீஸ் கிறுக்க வேண்டாம். பாத்தீங்கன்னா மேல உள்ள நம்பர் எழுதிக்கிறேன். ஹெச்எஃப்னா நமக்கு தெரியும், இந்த 4 நம்பரையும் பொதுவாக வகுக்கிற ஒரு நம்பர் தான் நமக்கு ஹெச்சிஎஃப், பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 தவிர வேற எந்த நம்பரும் பொதுவாக வகுக்க முடியாது. 2 2 4 2 8 32 2 64 2 10. அப்ப இதுக்கு மேல நம்ம எந்த 1 தவிர வேற எந்த நம்பரும் வகுக்க முடியாது. அப்ப ஹெச்சிஎஃப்ங்கிறது 2. மேல நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேலையும் கீழே ஒரு நம்பர் வேணும். மேல இருக்க நம்பர் 2ன்னு உறுதியாயிடுச்சு. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்க நம்பர் 160, இங்க ஒரு 160 இருக்கு. இது ரெண்டும் தப்பு. மிச்சம் 2 தான் இருக்கு. ஓகேவா? இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பாருங்க. 3 9 81 27. இப்போ இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும்னா, பகா எண்ணால தான் நம்ம வகுக்கணும். பகா எண்ணம் உங்களுக்கு தெரியும், ஒரு எண் ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுப்படமானால் அது பகா எண் எனப்படும். 1 3 3 3 9 27 3 81 3 27. ஸோ மறுபடியும் வந்து வகுக்கலாம். இதுல பொதுவாக வகுக்கிற நம்பர் தேவையில்லை. இப்போ வகுக்க முடியல, அப்படி போட்டணும். 1 3 3 3 27 3 9. ஸோ மறுபடியும் 3ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 1 3 9 1. சரியா? இப்போ 1 2 3 4 3 பவர் 4. 3 பவர் 4 எவ்வளவு? 81. 3/4 மதிப்பு வந்து 81. ஓகேவா? அப்ப இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. அப்ப என்ன செய்யறோம்? எல்சிஎத்தை எப்படி வகுக்கிறோம்னா, எல்லா நம்பரையும் வகுக்கிற ஒரு பகா எண்ணால வகுக்கிறோம். பகா எண் என்ன தெரியும்? 2 3 5 7 11. இதெல்லாம் பகா எண். பகு எண்ணால வகுக்க கூடாது, பகா எண்ணால வகுக்கணும். சரியா? புரியுதாப்பா? இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த கணக்குக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. எல்சிஎம்னு கேட்டா மேல உள்ள நம்பரை எல்சிஎம் எடுக்கணும். ஹெச்எஃப்னு கேட்டா கீழே உள்ள நம்பரை ஹெச்எஃப் எடுக்கணும். அவ்வளவுதான். ஹெச்எஃப்னு கேட்டா மேல உள்ள நம்பருக்கு ஹெச்எஃப் எடுக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். சில பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னு. நான் மெதுவா தான் போறேன், நீங்க சொல்லுங்க. ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட் எஃப்னு சொல்லுங்க. ஆர்னா ரிப்பீட். ரிப்பீட் என்ன ரிப்பீட் பண்றதுன்னு சொல்லுங்க, எனக்கு நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. என்ன ரிப்பீட், எங்க புரியலேன்னு சொல்லுங்க. சில பேர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில பேர் ரிப்பீட்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க, ஹெச்எஃப்னு கேட்டாங்க. ஹெச்எஃப்னா ஃபார்முலா இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம போடுறோம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம போடுறோம். சரியா? மேல இருக்க நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப். ஹெச்எஃப்னா மீ பெரு பொது வகு எண். சரியா? மேல இருக்க நம்பருக்கு வகு எண். அப்போ இங்க இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும்னா 2 8 64 10க்கு பொதுவாக வகுப்படும் எண் 2 தவிர வேற எந்த நம்பரும் கிடையாது. சரியா? வேற எந்த நம்பரும் கிடையாது. சரியா? ஹெச்எஃப்னா என்ன சொல்லியிருக்கோம்? பொது வகுத்தின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த எல்லாமே பொது வகுத்தியா இருக்க 2 மட்டும்தான். சரியா? அப்ப இந்த 4 ஆன்சர்ல மேல 2 வர்றது இதுவும் ஏயும் பியும் மட்டும்தான், மற்ற 2ம் வராது. சரியா? அடுத்தது எல்சிஎம். எல்சிஎம்னா என்னது? நான் சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்களின் பெருக்கல் பலன். அப்ப பகா எண்களின் பெருக்கல் பலன்னா அந்த 4 எண்களையும் பகா எண்ணால தான் வகுக்கணும் அப்படிங்கறது சொல்லுது. சரியா? 3ஆல வகுத்துருங்க. 3 என்பது பகா எண். 1 3 3 3 9 27 3 81 33 27. சரியா? அப்படியே வகுத்தோம்னா 4 3 வரும். 1 2 3 4. 1 2 3 4 3 இருக்கு. 4 3னா 3 பவர் 4. 3 பவர் 4 எவ்வளவு? 81. ஸோ 2/81 ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? கம்மியா வெயிட் பண்ணுங்க, லாஸ்ட் சொல்றேன். இதோட சிம்பிளா சொல்லித்தர முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். 2 தடவை சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். அடுத்தது பாருங்க, 9a² b² 18b² c²
27 சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மீ பேவா அதே தான் ஹெச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. சார் ஆ சார் இப்போ வந்துட்டு 2 HCF என்னது சார் பண்றது? 2 ஹெச்சிசிஎஃப்னா புரியல. இல்ல சார் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு நம்பர் காமா டிவைட் ஆகுது, செகண்ட் டைம் போடும்போது இன்னொரு நம்பர் காமா டிவைட் ஆகுதுன்னா எது சார் சூஸ் பண்ணுங்க? இல்ல ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணணும். நீங்க எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சேர்த்து தானே பண்ண போறீங்க. பொது வகுத்தினா என்ன அர்த்தம்? இப்ப இங்க 3 நம்பர் இருக்கு பாருங்க, 1 2 3 நம்பர் இருக்கா? இல்ல சார், நார்மலா வந்துட்டு HCFனா வந்துட்டு காமனா டிவைட் ஆகிற நம்பர் சார். ஆமா, அது நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ காமனா ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது ஒரு நம்பர் காமனா டிவைட் ஆகும், நெக்ஸ்ட் போடும்போது இன்னொரு நம்பர் சப்போஸ் வந்து இருந்துச்சுன்னா ஏன் தனியா பிரிக்கிறீங்க? ஏன் பிரிக்கிறீங்க? பொது வகுத்தினா என்ன அர்த்தம்னா எல்லா நம்பரையும் காமனா வகுக்கிறது தான் பொது வகுத்தி. இங்க ஏன் ஒவ்வொரு நம்பரா தனியா பிரிக்கிறீங்க? ஒவ்வொரு நம்பரா டிவைட் பண்ணல, எல்லா நம்பரையும் சேர்த்துதான் சார் சொல்றேன். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வகுத்துச்சுன்னா வகுக்கலாம். இப்ப இந்த இதுல பாருங்களேன், 9 18 27 சரியா? இப்ப பாருங்க அந்த மாதிரி நம்ம மாடல் வரும், வெயிட் பண்ணுங்க சரியா? இப்போ இந்த நம்பரை மட்டும் எடுத்திருக்கேன், இந்த இதெல்லாம் எடுக்கல சரியா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லாம் எடுக்கவே இல்லை. ஓகேவா? சரியா? ஏன் நான் எடுக்கல அப்படின்னா 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்க 18 ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், 27 சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு இருக்கு சரியா? முதல் நம்பர் மட்டும் எடுத்துக்கோ. நம்பர்ல 9 தான் காமனா இருக்கும், 1 2 3 அவ்வளவுதான் சரியா? அப்போ 9ங்கிறது வந்து ஹெச்சிசிஎஃப்னு தெரிஞ்சிச்சு. இங்க ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இந்த இதே கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா இதுல ஏபி இருக்கு, இங்க பிசி இருக்கு, இங்க சிசி இருக்கு. அப்போ இந்த 3லயும் காமனா எதுவுமே கிடையாது, இந்த 3லயும் காமனா எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுவோம் சரியா? அப்ப ஆன்சர் வந்து பொது வகுத்தி வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து 9 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். புரியுதா? நீங்க கேட்கிற கேள்வி வரும், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. தனித்தனியா பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படிங்கறது கேக்குறீங்க, நான் சொல்றேன். அப்படித்தானமா? சோ இந்த 9 18 27க்கு 9 வந்து பொது வகுத்தியா இருக்கு, அதுக்கு மேல நம்ம வகுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் எழுதணும் ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல ஏன் அடுக்கு m+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அடுக்கு m+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது ஏன் அடுக்கு m+2ன்னு கொடுத்துருக்காங்க, ஏன் அடுக்கு m+3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a பவர் x பிளஸ் ஒய்யை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா சட்சன் இண்டிசஸ் படி a பவர் x இன்டூ a பவர் y அப்படின்னு பிரிச்சிருவோம். இந்த ரெண்டுமே அடிமானம் ஒன்றா இருந்து பெருக்கல் குறியீடு இருந்தா நம்ம அடுக்க கூட்டணும் அப்படிங்கிற இந்த அடுக்கு விதி நமக்கு தெரியும். இந்த அடுக்கு விதி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்தோம். இங்கிலீஷ்ல சொல்றேன், find the HCF of this number. Find the HCF of a power m+1, a power m+2, a power m+3. That's all. HCF. ஓகேவா? ரைட். அப்போ இதுல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா தனித்தனியா இருக்கு. சரி, இந்த சட்சன் இண்டிசஸ் படி அடுக்கு விதிப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல a பவர் m+1 இருக்கு இல்லையா, இது அப்படியே வச்சுப்போம். இது a பவர் m+1 இன்டூ a பவர் 0. a பவர் 0, எனிதிங் பவர் 0 என்னப்பா வேல்யூ? 1. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, a பவர் m+1 பிளஸ் 1ன்னு பிரிச்சுக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? a பவர் m+1 இன்டூ a பவர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி a பவர் m+3 நான் அப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா
a பவர் m plus 1 plus 2 னு பிரிச்சுக்கிறேன். ஸோ அதை எப்படி எழுதலாம்? a பவர் m plus 1 into a பவர் 2 னு பிரிச்சுக்கலாம். சரியா? இதைத்தான் நான் எழுதுறேன். சரியா? a பவர் m plus 1 into a பவர் 1. சரியா? இங்க a பவர் m plus 1 into a பவர் 2. சரியா? இப்ப நம்ம HCF என்ன சொன்னோம் அப்படின்னா மூணுமே காமனா இருக்கணும்னு சொன்னோம். இதுல காமனா இருக்கிறது பாருங்க, இதுதானே காமனா இருக்கு, பொது வகுத்தியா இருக்கு, இதுதான் பொதுவாக இருக்கு, காமன். சரியா? மத்ததெல்லாம் காமனா இல்ல, இதெல்லாம் காமனா இல்ல. சரியா? அப்ப ஆன்சர் என்னது? பி. ஆன்சர் பி. இப்ப HCFனா நமக்கு தெரியும், காமன் டிவைசர், காமன் டிவைசர். சரியா? பொது வகுத்தி அப்படின்னு தெரியும். அவ்வளவுதான். சோ நம்ம எந்த ரூல அப்ளை பண்றோம் அப்படின்னா அடுக்கு விதியை நாம அப்ளை பண்றோம். புரியுதா? ரிப்பீட் சொல்லும் போது என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப ஸ்லோவா தான் சொல்றேன், எழுதி போடுறேன், அப்பவும் ரிப்பீட்னு கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்றேன்னு தெரியும். இங்க பாருங்களேன், நான் என்ன சொல்றேன்னா நல்லா கவனிங்க சொல்லும் போது. இங்க a பவர் m plus 1 இருக்கு. இந்த a பவர் 1 plus m plus 1ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்பர். சரியா? ஒரு நம்பரா வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. இப்ப a பவர் m plus 1 சொல்லியாச்சுப்பா. ஓகேவா? a பவர் m plus 1 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இதை பிரிக்கணும். சரியா? இங்க 1ன்னு போட்டா நமக்கு என்ன இருக்கும், 1ங்கிற வேல்யூ எனக்கு தெரியாது. சரியா? 1க்கு பதிலா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a பவர் 0ன்னு போட்டுக்கிறேன், a பவர் 0. அப்ப எப்படி எழுதலாம்? a பவர் m plus 1 into a பவர் 0 எழுதலாமா? இந்த 1க்கு பதிலா a பவர் 0 போட்டேன். ஆமா, a பவர் m plus 2 தான் இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். a பவர் m plus 2 இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். m plus 1 plus 1. சரியா? ஏன் பிரிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்காக இப்படி இருக்கிறத இப்படி கன்வெர்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப ரெட்ல எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்க உங்களுக்கு புரியுது, மத்தவங்களுக்கு புரியல, வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். சரியா? இப்போ a பவர் m plus 1 plus 1. அப்போ இது ஒரு பகுதியாகவும் இந்த பவர் 1 இருக்கு இல்லையா, இது ஒரு பகுதியா எழுதுறோம். இது a பவர் x plus y இந்த மாதிரி பிரிக்கிறோம் பாருங்க. பிளஸ் ஒய்ங்கிறது a பவர் x into a பவர் y, அதே மாதிரி தான். சரியா? இதை பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி m பவர் 3 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டும் பிரிச்சுக்கிறேன். சரியா? அதாவது இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இதுல காமனா என்ன இருக்கு? a பவர் m plus 1, இங்க a பவர் m plus 1, இங்க a பவர் m plus 1 இருக்கு. அப்போ பொதுவாக உள்ளது என்னதுன்னா a பவர் m plus 1 தான் பொதுவா இருக்கு, மத்தது கிடையாது. அவ்வளவுதான். HCFனா பொது வகுத்தி. புரியுதா? அப்ப ஆன்சர் என்னது? a பவர் m plus 1. ஆன்சர் பி. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? ரைட். இப்ப நம்ம HCF பார்த்தோம். இப்ப நம்ம LCM பார்க்கிறோம். மீச்சிறு மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு மடங்குனாலும் மீச்சிறு பொது மடங்குனாலும் ஒண்ணுதான். சரியா? இங்க நம்ம பாருங்க கொஸ்டின்ல find the LCM of 90, 150, 225. சோ நான் LCM என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பகா எண்களின் பெருக்கு காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நம்பரை நம்ம எதால வகுக்கணும்னு சொன்னேன்? பகா எண்ணால வகுக்கணும்னு சொன்னேன். இந்த 3 நம்பர் 5ஆல வகுக்கலாமா? 18 90, 35 150. சரியா? இங்க எவ்வளவு வரும்? 5ஆல வகுத்தேன் 4 5 20, 2 5 5 25, 45
225. இப்ப இது 3ஆல வகுக்கிறோம். 3 என்பது பகாயன். 6 3 18, 5 3 30, 15 3 45. சரியா? இப்ப மறுபடியும் 3ஆல வகுக்கலாம். 2 3 6, 5 3 15. இப்ப இது 10 வகுக்க முடியலன்னா அப்படியே போட்டுக்கணும். சரியா? அடுத்து 5ஆல வகுத்துருவோம். இந்த 2 வகுக்க முடியாது. 2 5 10, 1 5 5. இப்ப நான் 2ஆல வகுத்துறேன். 1 1 1. சரியா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? இதெல்லாம் பகாயன்களா இருக்கு. அப்போ பகாயன்கள்ல 2 எத்தனை வந்திருக்குன்னா 1 தான் வந்திருக்கு. சரியா? 3 எத்தனை வந்திருக்கு? 1 2 2 தான் வந்திருக்கு. சரியா? 3 power 2. 5ல என்ன வந்திருக்கு? 1 2. சரியா? 5 power 2. அப்போ 2 3 power 2 9 20. ஆன்சர் டி. புரியுதா? புரியுதாப்பா? சோ பகாயனாலதான் வகுக்கணும். ஏன்னா மீச்சிமா என்பது பகாயன்களின் பெருக்கு காரணிகள். பகாயனாலதான் வகுக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? சந்தேகம் இருக்கா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் போடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் எழுதட்டும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு கொஞ்சம் படிக்க டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் போலாமா இப்போ? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீ போவா இங்க வந்து என்னன்னா நல்லா கவனிங்க. மீ போவா கிடையாது, மீச்சீமா தான். இது தமிழ்ல தப்பா கொடுத்துருக்காங்க. மீச்சீமான்னு போட்டுக்கோங்க. மீச்சீமா மீ பேர் பொது மடங்கு. சரியா? வகு எண் கொடுக்காம மீ போவானா எல்சிஎம்னு வச்சுக்கோங்களேன். மீச்சிமா கொடுக்கணும். மீ போவான்னு வான் கொடுக்காம மடங்குன்னு சொல்லி கொடுக்கும். அப்ப எல்சிஎம் தான். சரியா? தமிழ்ல வேற வேற மாதிரி கொடுப்பாங்க. எல்சிஎம் தான். அப்ப இந்த நம்பருக்கு கோடு எல்லாம் போடாதீங்கப்பா. என்ன எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுப்பா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன் உங்கள்ட்ட எழுதுன்னா நீங்க ஒரு ஸ்லேட் எழுத வேண்டியதுதானே? மத்தவங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க. மத்தவங்க கவனிப்பு போயிடும், கான்சென்ட்ரேஷன் போகும். பாத்துக்கோங்க. இருபத்தி 2 54 108 135 மற்றும் 198. சரியா? இந்த மாதிரி 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பரையும் நம்ம வகுக்கணும். சரியா? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க நம்பரோட இந்த 5 நம்பரோட இந்த ஆன்சர் வந்து பெரிய நம்பரா இருக்கும். இந்த ஆன்சர் வந்து பெரிய நம்பராக இருக்கும். அதனாலதான் எல்சிஎம் என்பது மிகப்பெரிய எண் சொன்னேன். ஓகேவா? கொடுத்திருக்க நம்பரோட இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். இந்த 5 நம்பரோட பெரிய நம்பரா இருந்தா அது எல்சிஎம் எடுக்கணும்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை ஃபுல்லா வகுக்கணும். வகுக்கிறதுக்கு எந்த நம்பரால வகுக்கணும் அப்படிங்கறத நம்ம 22 54 108 இருக்கு. சரியா? 135 198 இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம இதை 2ஆல வகுப்போம். ரொம்ப சின்ன நம்பர், ஏன்னா 2 என்பது பகாயன். சரியா? 27 54 இது 2ஆல வகுக்க முடியாது, அப்படியே போட்டுடலாம். 198ங்கிறது 52 18 மீதி 2 மீதி 1 52 18. சரியா? இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா 11ஆல வகுக்கிறோம். 11 என்பது பிரைம் நம்பர். ஒரு தடவை இங்க 11 எவ்வளவு வரும்? இங்க 9 தடவை வந்துடும். இங்க ஒரு தடவை
ஒரு தடவை வராது இது. சரியா? மத்தெல்லாம் வராது. 27 54 135. சரியா? 11 என்பது பிரைம் நம்பர். இப்ப 3ஆல வகுத்தீங்கன்னா பித் மூணு 27, ஒரு மூணு 3, 2 8 மூணு 24, இது 4 மூணு 12, 5 மூணு 15, 3 9. சரியா? இப்ப மறுபடியும் நான் வந்து 3ஆல வகுத்துறேன். ஒரு தடவை 3 தடவை 6 மூணு 18, 15 மூணு, இது ஒரு தடவை. மறுபடியும் நான் 3ஆல வகுக்கிறேன். ஒரு தடவை 2 தடவை 5 மூணு 15, 1. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணும் பகு எண்ணா இருக்காது. எந்த எண்ணும் பகு எண்ணாக இருக்காது. பாருங்க, எல்லா எண்ணும் பகா எண்ணா இருக்கும். இப்ப 2ல பாத்தீங்கன்னா எத்தனை 2 இருக்கு? 1 2 2 தான் இருக்கு. சரியா? அப்ப 2 பவர் 2 மல்டிப்ளை. அடுத்து 3 பாருங்க, 1 2 3 இருக்கு. சரியா? 3 பவர் 3. 5 பாருங்க, ஒரே ஒரு 5 தான் இருக்கு. அடுத்து 11 1 தான் இருக்கு. 11 1 தான் இருக்கு. சரியா? மொத்தம் 1 2 3 4 5 6 7 7 நம்பர் இருக்கா? 3 5 7 கரெக்ட். இப்போ 2 எனக்கு 4, இது வந்து 3 9 27, இது 5, இது ஒரு 11. ஏதாவது ஒண்ணு 0 ஆக்கணும். இந்த 2 நம்ம 5 பெருக்குனா 20 ஆயிருமா? இப்ப 27 11 பெருக்குனா 27 27. சரியா? 7 9 2 297. சரியா? அப்ப 297 2ஆல பெருக்குங்க. 7 2 14 1 18 19 1 5. அப்போ ஒரு 0. ஸோ 5940. 5940. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அப்போ பகாயன்களின் பெருக்கல் பலன் தான் இந்த எல்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எழுதிக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க அப்படியே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுப்பா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களும் படிக்கட்டும். உங்களுக்கு தெரியும்னா கம்முன்னு இருக்க. அடுத்து போலாமா? ஈஸி தான். பகாயன்களை தான் வகுக்கிறோம். ஏன் பகாயன்களை வகுக்கிறோம் அப்படின்னா, நான் எல்சிஎம் டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். எல்சிஎம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்சிஎம் என்பது மீச்சிமா என்பது பகாயன்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பகாயன்களின் பெருக்கல் பலன் வேணும்னா நம் பகாயன்களால் தான் வகுக்கணும். பகாயன் என்பது ஒரு எண் ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுப்பட்டால் அது பகாயன் எனப்படும். 1 என்பது பகை எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதனாலதான் அந்த 1 அங்க பெருக்கல. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. முதல்ல ஹெச்சிஎஃப் கேட்டாங்க, இப்ப எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரியா? இங்க எல்சிஎம் எல்சிஎம் ஆஃப் 2/3, 4/9, 5/6 and 7/12. ஸோ எல்சிஎம்னா நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். மேல இருக்க நம்பரை எல்சிஎம் பண்ணணும், கீழே இருக்க நம்பரை ஹெச்சிஎஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப மேல இருக்கிறது எல்சிஎம் பண்ணீங்கன்னா 2 4 5 7. இப்ப 2ஆல டிவைட் பண்ணுவோம். ஏன்னா 2 இஸ் a prime number. ஒரு தடவை 2 தடவை 5 7 வகுக்காது. அப்ப அவ்வளவுதான். அப்ப என்னது? இதுக்கு மேல நம்ம எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு, டிஃபரெண்ட் பிரைம் நம்பரா இருக்கு. அப்ப 2 power 2 and 5 times 7. இப்ப 4 5 பெருக்குனா 20. 4 20 70. அப்ப எவ்வளவு? 140. 140. அப்ப மேல எல்சிஎம் மதிப்பு மேலையும் கீழேயும் வரணும். மேல வந்து 140 வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் தப்பாயிடுச்சு பாருங்க. ஏசி தப்பு, பி தப்பு. ஆன்சர் டி மட்டும் தான் இருக்கும். சரியா? செக் பண்ணிடலாம். ஏன்னா 140 அங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா 3 9 6 12. இப்ப 4ஐயும் பொதுவாக நம்பர் 3 மட்டும்தான்.
ஒரு 3 3 3 9 ஈர் 3 6 4 12. இதுக்கு மேல நம்ம பொதுவா வகுக்க முடியாது. ஒன்ன தவிர 1ஆம் நம்பரை தவிர வேற எந்த நம்பரும் பொதுவா வகுக்க முடியாது. அப்ப இதுதான் பொது வகுத்தி HCF. சரியா? ஆன்சர் வந்து 140/3. ஆன்சர் டி. ஈஸியா இருக்கா? Yes, sir. எழுதி முடிச்சா சொல்லுங்க, அடுத்தது போலாம். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்முலாவில் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த எல்சிஎம். தமிழ்ல இங்கிலீஷ்ல படிங்க. ஃபைண்ட் த எல்சிஎம். எல்சிஎம் தான் மீச்சிமாங்கிற மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் மதிப்பு 1 ஸ்கொயர் தான். அப்போ இது என்னதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ 2 தடவை. சரியா? அப்போ இதுல நமக்கு மீச்சிமா என்பது என்ன எடுக்கணும்னா ரெண்டுமே பொதுவா இருக்க நம்பர் எடுத்துக்கணும். பொதுவா இருக்கிறது எது? இதுல பொதுவா இது ஒண்ணு, இது ஒண்ணு. சரியா? எக்ஸ் மைனஸ் 1 போட்டுக்கோங்க முதல். அடுத்தது பொதுவா இல்லாம இருக்கிறதும் எடுக்கணும். பொதுவா இல்லாம இருக்கிறதும் எடுக்கணும். பொதுவா இல்லாம இருக்கிறது இது. இந்த ரெண்டுமே பொதுவா இல்லாம இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே பொதுவா இல்லாம இருக்காப்பா. இது வந்து எப்படி போடலாம்? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இப்ப பாருங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ இந்த பி வந்து இருக்காது. ஏன்னா பிளஸ் 1 வந்திருக்கு. ஸோ ஏயும் டி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆனா இந்த இடத்துல நமக்கு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கொடுக்கவில்லை. அப்ப ஆன்சர் ஏ. ஓவரா? எலிமினேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அவ்வளவுதான். ஈஸியா? புரியுதாப்பா? ரிப்பீட். என்ன ரிப்பீட்? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். ஓகே, இங்க பாருங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது அப்படியே எழுதிட்டா என்ன இது எப்படி எழுதுனா 2 தடவை எழுதுறான். 2 தடவை பெருக்கினா தானே இது வரும். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயரு. பாருங்க இது எப்படி எழுதுறான்னா ஏ இன்டூ ஏ. ஏ இன்டூ ஏ என்னப்பா? ஏ ஸ்கொயர். கரெக்டா? அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. சரியா? பொதுவா வந்து எக்ஸ் மைனஸ் 1 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் பிளஸ் 1, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ரெண்டையும் பிறகுனா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துடும். அவ்வளவுதான். புரிஞ்சதா? Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க அடுத்தது பின்வருவனவற்றின் மீ பொது மடங்கு. எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 90 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் 1 இசட் பவர் 3. அடுத்து வந்து 150 எக்ஸ் ஒய் பவர் கியூப் இசட் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் 225 225 எக்ஸ் பவர் கியூப் ஒய் கியூப் இசட்டு. சரியா? இப்ப நம்பர்ல பாத்தீங்கன்னா
நம்ம எல்சிஎம்னா என்னப்பா, மிகப்பெரிய எண். இந்த 4 ஆன்சர்ல மிகப்பெரிய 450 தான். அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எல்சிஎம் என்பது மிகப்பெரிய எண், இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். 90, 150, 225. சரியா? 5ஆல வகுத்தோம்னா 18 35, இங்க வந்து 20, 25 125, எவ்வளவு 5 வரும்? 4 5 45. சரியா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இங்க 3ஆல வகுத்தோம்னா 6 3 18, 10 தடவை 15 தடவை. அடுத்து 5ஆல வகுத்தோம்னா இங்க வகுக்க முடியாது, இங்க 2 தடவை, இங்க 3 தடவை. சரியா? மறுபடியும் 3ஆல வகுத்தோம்னா 2 தடவை, 1 தடவை, இங்க 2, அப்படியே வகுக்க முடியாது, அப்படியே போட்டுக்கலாம். மறுபடியும் 2 1 1 1. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5√2 இருக்கு. 5 பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 1 2. 5√2. அடுத்து 3 எவ்வளவு இருக்கு? 1 2. 3√2. சரியா? அடுத்து 2 1 தான் இல்ல. அப்ப 5 வந்து 2னா 25, இது 9, இது 2. ஏதாவது ஒண்ணு 0 ஆக்கணும். 50, 25 × 2 எவ்வளவுப்பா? 50. 50 × 9 எவ்வளவு? 9ஆல பெருக்கினா 450. நான் ஏற்கனவே சொன்ன எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். இருக்கிறதுலே 4 ஆப்ஷன்ல பெரிய நம்பருங்கிறது 450 தான். அப்ப 450 தெரிஞ்சிச்சு. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல இந்த 3லையும் காமனா இருக்கிறது வந்து இந்த 3லையும் காமனா இருக்கு. சரியா? எது பவர் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். எது பவர் அதிகமா இருக்கு? எக்ஸ் கியூப். சரியா? அப்போ எக்ஸ் கியூப் போட்டுக்கணும். இதுல பெரிய கியூப் எழுது ஒய் கியூப். ஒய்ல வந்து ஒய் கியூப், இஜெட்ல இஜெட் கியூப். சோ எக்ஸ் இதுல வந்து என்னன்னா காமனா இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரியா? காமனா இருந்தாலும் எடுத்துட்டு காமனா இல்லாத எடுக்கணும். அப்ப ஆன்சர் சி. ஆன்சர் சி. பவர் பெரிய பெரிய பவரா இருக்கணும், லோ பவர் எடுக்க கூடாது. இது எடுத்தா தப்பாயிடும். ஏன்னா அது லோ பவர். பவர் அதிகமா இருக்கணும். எல்சிஎம்னா பவர் அதிகமா இருக்கணும். எல்சிஎம்னா பவர் அதிகமா இருக்கணும். ஹெச்எஃப்னா பவர் கம்மியா இருக்கணும். புரியுதா? ஏன்பா கிறுக்குறீங்க போர்ட்ல? வேணா நீங்க ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு கிறுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுப்பா. மற்றவங்க எழுதுறவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்களே. இப்ப எது நான் எழுதி போடுறேன், வேற யார் எழுதுறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாமா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே 12 மற்றும் 144 ஆகும். ஒரு எண் எனில் மற்றொரு எண் என்ன? எழுதிக்கோங்க. The HCF and இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. The HCF and LCM of two numbers are 12 and 144 respectively. If first number is 36, find the other number. இதான் கொஸ்டின். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர். மறுபடியும் சொல்ற, கேட்கவே மாட்டீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா இருங்கப்பா. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நான் எப்படி சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைகளா? சொல்லுங்க. HCF into LCM, இதுதான் ஃபார்முலா.
ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர் ஹெச்எஃப் இன்டூ எல்சிஎம். இப்போ இங்க வந்து ஹெச்எஃப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க இங்க 12னா ஹெச்எஃப் முறையேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. முறையேனா ரெஸ்பெக்டிவ்லி. எல்சிஎம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் நம்பரு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எவ்வளவு? 36. செகண்ட் நம்பர் தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? செகண்ட் நம்பர் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெச்எஃப் வந்து 12, இது 144. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்படியே வகுத்துடலாம். ஒரு 36 30 ஒரு 12 12 3 12 36. சரியா? ஏயோட வேல்யூ 144/3. 3 மடங்கா 4 12 8 24. ஆன்சர் டி. அப்போ அதர் எண் வந்து மற்றொரு எண் 48. மற்றொரு எண் 48. ஃபார்முலா என்ன? முதல் எண் இன்டூ இரண்டாம் எண் மீப்போவா மீச்சிமா ரெண்டையும் பெருக்கணும். இதுதான் ஆன்சர். 48 என்பது சரியான விடை. எழுதி முடிங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? போலாம் சார். ஓகே. பாருங்க, இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு முறையே 12 147. அவ்விரு எண்களின் ஒரு எண் 36. அதே தான் இப்ப பார்த்தோம். அது வேறையா? அதேதான் சார். அதே தானா? அதே தானா? சரி. இப்ப அடுத்தது பாருங்க. இரு எண்களின் மீப்பேவா 12, அவற்றின் வித்தியாசம் 12. சரியா? The HCF of two number is 12. எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல. The HCF of two number is 12. And the difference is 12. Find the numbers. இதான் கொடுத்திருக்காங்க. சரியா? ஒண்ணும் இல்ல. HCFனா என்னது? HCFனா என்னதுப்பா? பொது வகுத்தி, காமன் டிவைசர். சரியா? பொது வகுத்தி. ஓகேவா? டிஃபரன்ஸ் எவ்வளவு வரணும்? 12 வரணும். இந்த ரெண்டு கண்டிஷன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்கும், இது ரெண்டு கண்டிஷனா இருக்கும். செகண்ட் கண்டிஷன். இப்ப பாருங்க, 66 12ஆல வகுத்தா மீதி வருமா? வரும். அப்ப இது தப்பு. 70 12ஆல வகுக்க முடியாது, தப்பு. இப்ப இந்த 94 12ஆல வகுக்க முடியுமா? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. 106 மைனஸ் 94 12 வருது. ஆனா இதை 12ஆல வகுக்க முடியாது. சரியா? 96 12ஆல வகுக்க முடியாது. அப்ப 4வது ஆன்சர் தான். அப்ப 84 என்பது 12ஆலையும் வகுக்கலாம், 96 என்பது 12ஆலையும் வகுக்கலாம். பொது வகுத்தியா இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, 96க்கும் 84க்கும் வித்தியாசம் 12ஆ இருக்கு, டிஃபரன்ஸ். சோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப ஆன்சர் டி. சில கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர்ல இருந்து போகணும். அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர். 66 12ஆல வகுத்தா மீதி வரும் 15 60. அப்ப 66க்கு தப்பு. 70 12ஆல வகுக்க முடியாது, 10 மீதி வரும்.
94 12 வகுக்க முடியாது, தப்பு. அப்ப ஏபிசி எல்லாமே தப்பு. சரியா? ஏன்னா ஏன் வகுக்கிறோம்? பொது வகுத்தி. ஹெச்சிசிஎஃப்னா பொதுவா வகுக்கணும். ரைட்டா? அப்ப 3மே தப்பு. 4வது ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா போட்டுடலாம். நெக்ஸ்ட் போலாமா? சந்தேகம் இருக்கா? No, sir. நெக்ஸ்ட் போலாமா? ரிப்பீட்டா? இங்க என்னப்பா ரிப்பீட் நெக்ஸ்ட்னு சொல்றீங்கப்பா? இருங்கப்பா, வெயிட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். சில பேர் எழுத மாட்டாங்க, டவுட் கேட்கறாங்க. எனக்கு டவுட் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்கன்னு சொல்லி இது வந்திருக்குப்பா, கொரி வந்திருக்கு. அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போறேன். எல்லாருக்கும் புரியணும்ப்பா, அதுக்காக தான். சரி, வெயிட். நெக்ஸ்ட் போலாமா? ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. 2 எண்களின் விகிதம் 5 ஸ்டார் மற்றும் அவற்றின் மீச்சிமா 480 அவ்வெண்ணின் மீப்பேவா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? The ratio of two number is 5:6. The ratio of two number is, நம்பருக்கு n1 போட்டிருக்கேன்ப்பா, 5:6, and their LCM is 480. Find their HCF. Find their HCF. Find their HCF. இதான் கொஸ்டின். சரியா? இப்போ ரேஷியோ என்ன இருக்கு? 5:6 இருக்கு. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 480 கொடுத்துருக்காங்க. சரியா? 480 கொடுத்துருக்காங்க. தென் ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்எஃப் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. புரியுதா? புரியுதாப்பா? ஹெச்எஃப் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ இது மடங்கா இருக்கு இல்லையா? 5x 6x. சரியா? ஏன்னா இது மடங்கா இருக்கு, நம்பரா மாறிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொன்னோம்? எல்சிஎம் அப்படின்னு சொன்னோம். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வேல்யூ. என்ன சொன்னப்பா அது? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். 6 பிரைம் நம்பர் இல்லையாங்க? இது வந்து 2 into 3 பிரிக்கணும். சரியா? அது அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ 30. சரியா? 30ங்கிறது 30 x squared is equal to 480. x squared is equal to 480 divided by 30. 16. அப்ப x என்பது எவ்வளவு? 4. x என்பது 4. ஸோ I நாங்க எவ்வளவுப்பா? 20. R நாங்க 24. ஸோ 20ம் 24ம் சரியா? 20ம் 24. 20 24 தானப்பா? எக்ஸ்கியூஸ் மீ. 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் சொல்லியாச்சு. 6 30 x ஸ்கொயர் 40 3 16 வந்துச்சு. சரியா? ரைட். அப்போ இந்த ரெண்டுக்கு ஹெச்எஃப் எடுத்தா என்ன போறோம்? இதுல ஏதாவது இருக்கா? இப்படி செய்யலாமா? இப்படி செய்ய வேண்டாம். ஸோ நம்ம இந்த இடத்துல தப்பு போட்டிருக்கோம்னா, இந்த இடத்துல 2 எக்ஸ் வைக்காம ஒரே ஒரு எக்ஸ் தான் வைக்கணும். ஏன்னா காமன் வந்து எக்ஸ் தான். ஸோ இந்த மடங்கா எக்ஸா வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ இங்க இருந்து நம்ம மாத்திக்கலாம். ஹோல்டன். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு பிரைம் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் சொன்னோம். கரெக்டா? ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம 30 இந்த ரெண்டையும் பெருக்கிடுவோம். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ் தான். சரியா? அப்ப இந்த இடத்துல பெருக்கினா என்ன வரும்? 5 into 6 30 480. அப்ப இந்த 480 30ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 16. ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? இந்த 16 எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த 16 HCF இருந்தா 5:6ங்கிறது
5 16 80, 6 16 96. அப்ப 80யும் 96யும் நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா நமக்கு 480 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ். சரியா? இதை நீங்க எல்சிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம 30 எடுத்தா போதும், XX எடுக்க தேவையில்லை. ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓவர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். 5 × 6 30. 30 480 16. இதுதான் HCF. இப்போ 5 மடங்கு 5 16 80, 6 16 96. ஏன்னா 16 என்பது காமன் நம்பர். சரியா? 16 என்பது காமன் நம்பரு, பொது வகுத்தி. அப்ப 80 90 96 நீங்க வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 480 கிடைச்சிடும். அவ்வளவுதான், எழுதிக்கோங்க. இங்க 4 வராது, எழுதிக்க, தப்பா எழுதிக்கணும். இந்த 4 வராது, 16 தான் வரும். ஈஸியா? ஈஸியா புரியுதா? ரிப்ளை. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பில் 12 மடங்காகும். The LCM of two number is, the LCM of two number is, எழுதிக்கோங்க. The LCM of two number is 12 times of their HCF. Sum of HCF and LCM value is 403. If one number is 93, find the other number. So this is the English question. The LCM of two number is 12 times of their HCF. The HCF and the LCM of the sum of the LCM of the HCF value is 403. If one number is 93, find the other number. சரியா? ரைட். இப்போ நம்ம இதுல பொதுவா வகுக்கிற அந்த HCF தான் பொது வகுத்தின்னு சொன்னோம். அப்ப HCFங்கிறது நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா X அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? LCM of two number is 12 times of HCF. அப்ப LCM உடைய 2 நம்பர் வந்து அதோடைய HCF-க்கு 12 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. HCF-ஓட 12 மடங்கு. அப்ப LCM times 12 times of X. Xங்கிறது நம்ம என்ன வச்சுக்கிறோம்? HCF வரலாம். அப்ப Xன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ LCMங்கிறது 12X, HCFங்கிறது X. சரியா? இப்ப என்ன கொடுத்துருக்கான்? HCF and LCM is equal to 409, 403. So HCF-னா X, LCM-னா 12X. இங்க 403ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 13X is equal to 403. அப்போ X is equal to 403 divided by 13. அப்ப 3 13 39 மீதி 1 31. அப்ப X இன் மதிப்பு எவ்வளவு? 31. அப்ப HCF எவ்வளவுப்பா? 31. X வேல்யூ எவ்வளவு? HCF ன்னு சொல்றோம். LCM என்னது? 12 மடங்கு. எதோட மடங்கு? HCF ஓட மடங்கு. இது கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர் is equal to HCF value into LCM value. இதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு எண் வந்து 93ன்னு கொடுத்துருக்கான். அடுத்த நம்பர் எனக்கு தெரியாது, அதனால A அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? HCF வேல்யூ 31, LCM 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 31 12. சரியா? அப்போ
இந்த இடத்துல நம்ம வகுக்கிறோம் பாருங்க, ரொம்ப ஈஸியா வகுத்துடலாம். இங்க பாருங்க, 4 31 31, 3 31 93, 1 3 3, 4 3 12, 12. சரியா? அப்ப 31 4 பெருக்குனா 124 வரும். So answer B. Answer B. So நான் A முத X HF அது காமன் நம்பர், அதனால தான் நான் அதை எடுத்தேன். முக்கியமான சம், அடிக்கடி கேட்கிற முக்கியமான சம் அது. ரிப்பீட். என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ரிப்பீட் பண்றதுக்கு இதுல வந்து அப்படியே இருக்கு பாருங்க. ஹெச்எஃப்னா நான் வந்து இங்க பாருங்களேன், மடங்கு, அதாவது ஹெச்எஃப்னா பொதுவான எண். அப்போ இங்க கொடுத்திருக்காங்க இரு எண்களின் இரு எண்களின் மீச்சீர் மதிப்பு ஹெச்எஃப் எல்சிஎம் ஆனது அந்த ஹெச்எஃப் 12 மடங்கு. அப்ப ஹெச்எஃப்ங்கிறது நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம், அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 12 எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? எக்ஸுக்கு பதிலாக 12 எக்ஸ்னு எடுத்துட்டேன். புரியுதா இல்லையா? நல்லா புரியுதா இல்லையா? பாருங்க, எக்ஸுங்கிறது பொதுவான எண். சரியா? இதை இங்க அப்ளை பண்றேன். இங்க போலாம் எக்ஸ் வச்சு, அப்போ 12 எக்ஸ் ஆயிடுச்சா? எல்சிஎம் என்பது ஹெச்எஃப் 12 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால 12 எக்ஸ்னு போட்டேன். அப்ப இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு டேர்ம், 2 டேர்ம் இருக்கு. சரியா? இந்த 2 டேர்ம் தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு எண்களின் மீச்சின் மதிப்பு மற்றும்னா பிளஸ்ன்னு அர்த்தம். மீப்பெரு மதிப்பின் கூட்டுத்தொகை 403. கூட்டுத்தொகைனா கூட்டல். அப்போ இதோடுக்கும் இதுக்கும் கூட்டுத்தொகை 403 கொடுத்துருக்கான். அப்ப ஹெச்எஃப்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க எக்ஸ்னு வச்சிருக்கோம். எல்சிஎம்னா என்ன வச்சிருக்கோம், 12 எக்ஸ்னு வச்சிருக்கோம். சரியா? ரெண்டையும் கூட்டினா 13 எக்ஸ். 13 எக்ஸ் 403 கொடுத்துருக்கான். அப்ப 403 13 வகுத்தோம்னா 31 கிடைக்குது. எக்ஸோட மதிப்பு என்னன்னு வச்சிருக்கோம், ஹெச்எஃப் தான் எக்ஸ்னு வச்சிருக்கோம், அதனால 31. எல்சிஎம் ஏற்கனவே 12 இருக்கு. இந்த ஹெச்எஃப் வேல்யூ 12 31 நம்ம எழுதுறோம். இது ஃபார்முலா. இது ஃபார்முலா. முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் ஈக்குவல் டு ஹெச்எஃப் இன்ட்டு எல்சிஎம். முதல் எண் நமக்கு ஒரு எண் கொடுத்துருக்கான், 93ன்னு கொடுத்துருக்கான், அதனால 93 போட்டோம். இரண்டாம் எண் எனக்கு தெரியாது, அதனால ஏ அப்படின்னு வச்சுட்டேன். ஹெச்எஃப் மதிப்பு தெரியும், எவ்வளவு, 31, அதை அப்படியே எழுதிட்டேங்க. எல்சிஎம் வேல்யூ ரெண்டுமே எழுதிட்டேங்க. அவ்வளவுதான். ஸோ வகுத்தோம்னா நமக்கு 124 கிடைக்கும். அவ்வளவுதான். ஈஸியா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? பாருங்க, 3 எண்கள் 3:4:5 என்ற விதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீச்சிமா 2400 எனில் அவற்றின் மீப்பேவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 numbers are in the ratio of 3 numbers. 3 numbers are the ratio of 3:4:5, and that LCM is 2400. 2400. Find their HCF. Find their HCF. இதான் கொஸ்டின். சரியா? இப்போ 3:4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வேல்யூ 2400 கொடுத்துருக்காங்க. நான் போன தடவை சொன்னேன். சரியா? இப்ப பகா எண்களின் பெருக்கல் பலன், இந்த 4 2 ஸ்கொயர்னு மாத்திக்குவோம். அது பகா எண்ணா எழுதலாம். அப்ப 3 × 2 ஸ்கொயர் × 5, அப்ப எவ்வளவு, 3 15 60. சரியா? இதுதான் 2400. அப்போ 60, 4 5 20 60. அப்போ 2400 60ஆல வகுக்கணும்.
60ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 64 40 கிடைக்கும். அப்போ HCF என்பது 40. புரியுதா? HCF என்பது 40. சார் சொல்லுங்க. சார் Doubt. நம்ம வந்து டிவைட் பண்றது வந்துட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ இருந்தா தானே சார் டிவைட் பண்ணுவோம். புரியல, என்ன சொல்லுங்க? இப்போ எக்ஸ் நமக்கு வந்து அன்னோன் வேல்யூ வந்துட்டு வேணும்னா தான் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். எக்ஸ் வேல்யூ வச்சா கியூப் ஆயிடும். அது வர்க்கங்களின் கூடுதலா மாறும், அதாவது கணங்களின் கூடுதலா மாறும். கணங்களுடைய நார்மலா எப்படி சார் டிவைட் பண்ணணும்? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா 3x 4x 5x இதை ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆகும்? 60x கியூபா மாறும். கரெக்டா? நான் என்ன சொல்றேன், மடங்குனா இதை மட்டும் பெருக்குனா போதும் தான் மடங்கு. பகாயன்களின் பெருக்கல் பலன், பகாயன்கள்லாம் 3, இந்த 4 2 ஸ்கொயர் மாத்திக்கிறேன், இது 5, இது இல்லாம இது ரெண்டே இது மூணையும் ப்ராடக்ட் பண்ணாலே போதும். சரியா? இங்க டோட்டலா சேர்த்து எக்ஸ்னு வச்சா போதும். ஓகேவா? ஓகே சார். அவ்வளவுதான். எஸ் சார். ஏன்னா இந்த 3 நம்பருக்குமே எக்ஸ் என்ற பொதுவான எண்ணா தான் இருக்கும். எக்ஸ் என்பது ஒரு பொதுவான வகுத்தியா தான் இருக்கணும். கரெக்டா? எஸ் சார். அதனால நம்ம ஒரு எக்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், எல்லாமே எடுக்கக்கூடாது. எஸ். எழுதுங்க. ஈஸியா? நெக்ஸ்ட் போலாமா? சந்தேகம்? நெக்ஸ்ட் போலாமாப்பா? போலாம் சார். இரண்டு எண்கள் 11:15 விகிதத்தில் உள்ளன. அவைகளின் மீப்பேவா 13. Two numbers are in the ratio of 15:11. எழுதிக்கோங்க. Two numbers are in the ratio of 15:11, and their HCF is 13. What are the numbers? Which of the following is correct number? Which of the following the correct numbers? என்ன கொஸ்டின்? சரியா? இப்ப 15:11, அப்ப 13. சரியா? அப்ப இந்த 15ஐயும் 13ஐயும் பெருக்குங்க. ஏன்னா காமன் ஃபேக்டர் வந்து எவ்வளவு? 13. இதையும் பெருக்குங்க. இப்ப 15ஐயும் 13ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 45 ஒரு 15, 5 9 100, 195. இப்ப 195 இருக்கிறது எது? 194 வராது, இந்த 2ல தான் இருக்கும். இப்ப 13ஐயும் 11ஐயும் பெருக்குனா எவ்வளவு வரும்? 13 13 3 4 1 143. அப்ப ஆன்சர் சி. ஏன்னா அந்த 13ங்கிறது தான் இந்த காமன் நம்பர், அதாவது 15 × 13 11 × 13. ஏன்னா HCF இந்த 2 13ங்கிறது HCF இந்த 2 மடங்குக்கும் போன தடவை சொன்ன மாதிரி. சரியா? HCFங்கிறது பொது வகுத்தி, இல்ல பொது பெருக்கல் எண், பொது மடங்கு. ஈஸியா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார்.
The product of two number is 800. The product of two number is 800. And the LCM is 200. Find the HCF. The question. So, நம்ம formula தெரியும். First number into second number. HCF into LCM. சரியா? The product of two numbers தான் இந்த இடத்துல 800 ன்னு கொடுத்திருக்கான். HCF கேட்டிருக்கான். LCM வந்து கொடுத்திருக்கான். சரியா? அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க ஒரு தடவை ஒரு 200 200 4 200 அப்ப HCF எவ்வளவு 4. ஆன்சர் பி. புரிஞ்சுதா? Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் sir. இரண்டு எண்களின் கூடுதல் sum of two number is 216 and their HCF is 27. Find the numbers. சரியா? இப்ப HCF வந்து 27 சொல்லியிருக்காங்க. இப்ப 27ஆல வகுப்புற நம்பர் பாருங்க. இப்ப இது வந்து 27 இந்த 27 வந்து வகுப்படும். இந்த 81 வகுப்படும். இங்க 154 வகுப்படுமா 27ஆல? Can we divide this one? Is it possible? முடியாது. ஏன் அப்படின்னா sum of the number is not divisible by 3. Sum of the digits of the number is not divisible by 3. So that we cannot divide by 27. ஏன்னா 27 sum of the digit is divisible by 3. சரியா? இதான் ரூல். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 108 வகுக்கும் 81 வகுக்கும் இது வரும். அப்ப இந்த டி ஆன்சர் வராது. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 189ஆல வகுக்க முடியுமா? 189 27ஆல வகுக்க முடியுமா? எஸ். 9ஆல வகுத்தீங்கன்னா 3 9 27 29 இது 1. அப்ப 7ஆல வகுக்கலாம். கரெக்டா? அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். HCF என்னப்பா? 27ஐயும் 189ஐயும் இந்த 27ஆல வகுக்கிறோம். அதான் HCF னு கொடுத்திருக்காங்க. பொது வகுத்தி. சரியா? அந்த ரெண்டு எண்களுடைய கண்டிஷன் என்ன? ரெண்டையும் கூட்டினா எனக்கு வந்து 216 வரணும். 9 16 மீது 1 10 11 2 216 வந்துச்சு. So first condition satisfied, ரெண்டாவது condition satisfied. Answer A. That's all. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? வெயிட் சொல்லியிருக்காங்க. இப்ப 108 ஏன் சார் 216 வருது சார்? அதுவும் வந்து 27ஆல வகுப்படுமா அப்படின்னு பாருங்க. 108 27ஆல வகுப்படுமா? 54 8 4. ஏன்னா ரெண்டு நம்பரும் ஒண்ணா இருக்காது. சரியா? அதனால நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா சம் ஆஃப் த நம்பர் இஸ் 216 வருது. HCF வந்து 27 வருது. இருந்தாலும் ரெண்டு நம்பரும் ஒரேதான் இருக்கக்கூடாது. டிஃபரெண்ட் நம்பர்ஸா தான் இருக்கணும். ஏன்னா எக்ஸ் கமா ஒய் தான் இருக்கணும். எக்ஸ் கமா எக்ஸ்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஈஸியா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. அடுத்து பாத்தீங்கன்னா
இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 45. Sum of the two number is 45. Sum of the two number is 45. And the difference is 1/9 of its sum. 1/9 of its sum. Find the LCM value. இதான். So sum of the two number is 45 and the difference is 1/9 of its sum. Find the LCM value. இதான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம். சரியா? இப்போ sum of the two numbers a plus bங்கிற ரெண்டு இதை வச்சு நம்ம 45 எழுதிக்கலாம். சரியா? The difference வந்து என்ன ஆகுதுன்னா the difference between the two numbers 1/9 of its sum அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம sum of the two numbersங்கிறது 1/9 by 45 தெரியும். ஏன்னா a plus b வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டையும் நம்ம பண்ணோம்னா 5. அப்போ a plus b is equal to 45, a minus b is equal to 5. ஸோ 2b கேன்சல் ஆயிடும். 2a is equal to 50. அப்போ a is equal to 25. a 25னா b எவ்வளவு? a plus b is equal to 45 கொடுத்துருக்காங்க. அப்போ b வந்து 45 minus 25. அப்போ b வந்து 20. ஸோ 20க்கும் 25க்கும் உள்ள எல்சிஎம் 5ஆல ஊற்றணும். ஏன்னா எல்சிஎம்ங்கிறது பகாயன்களின் பெருக்கப்படும். 5 தடவை, இது 4 தடவை. மறுபடியும் 2ஆல வகுக்கணும். ஏன்னா 4 என்பது பகாயன் அல்ல. 2, 5 வகுக்க முடியாது. அப்போ 5 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு. ஸோ 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4. ஆன்சர் 100. ஸோ எல்சிஎம் ஆஃப் தர் வேல்யூ இஸ் 100. தட்ஸ் ஆல். ஏ ஆன்சர். சந்தேகம்? ரிப்பீட் பண்ணணும். பார் சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காம்பா. 2 எண்களின் கூடுதல். எனக்கு 2 எண்கள் என்னன்னு தெரியாது. சரியா? அந்த 2 எண்கள் தான் நான் என்ன வச்சுக்கிறேன்னா a பிளஸ் பின்னு வச்சுக்கிறேன். அந்த 2 எண்களை நான் என்ன வச்சுக்கிறேன்? a பிளஸ் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? a பிளஸ் பின்னு வச்சுக்கிறேன். வேணா நான் மறுபடியும் பாருங்க, சொல்றேன், தெளிவா சொல்றேன் பாருங்க, நீட்டா சொல்றேன். இந்த a பிளஸ் பி தான் நான் 2 நம்பரை வச்சுக்கிறேன். கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு கூடுதல் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து அவ்விருகளின் வேறுபாடுனா வித்தியாசம். இந்த 2 எண்களின் வேறுபாடு வித்தியாசம்ங்கிறது அந்த 2 எண்களின் கூடுதலில் 9ல் 1 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/9 மடங்கு தானே? மடங்குனா பெருக்கிறோம். இந்த மதிப்பு பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க 45ன்னு. அப்போ 1 9 9 5 9 45. அப்போ வேறுபாடு வந்து 5. சரியா? இப்போ இந்த மதிப்பை இங்க எடுத்துருக்கோம், a பிளஸ் பி வேல்யூ. இந்த வேறுபாடு மதிப்பை நம்ம இங்க எடுத்துக்கோம். சரியா? இப்போ பிளஸ் பி இருக்கு, மைனஸ் பி இருக்கு. ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 2a is equal to 50. a plus a 2a. 45 plus 5 50. 2 மடங்கு 50னா 1 மடங்கு 25. நமக்கு ஏற்கனவே தெரியும் a பிளஸ் பி 45 தெரியும். a வந்து 20 அப்படின்னா b வந்து 45, டோட்டல் வந்து 45. b வந்து என்ன? 45 மைனஸ் 20, 45 மைனஸ் 25 b 20. அப்ப அந்த ரெண்டுமே என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்னது? இதை வந்து பகா எண்ணால வகுக்கணும். இந்த 2 நம்பரை வகுத்துட்டே வந்தோம்னா 5 பகாயன் 2 பகாயன் 5 பகாயன் 2 பகாயன். ஸோ 5 நடுக்கு 2, 2 நடுக்கு 2யும் பெருக்கணுங்கிறது டெஃபினிஷனு. 2யும் பெருக்கினா 100 வரும். ஸோ ஆன்சர் 100. அவ்வளவுதான். ஈஸியாப்பா? ஹலோ? எஸ் சார். இப்போ 7:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. ஹலோ? எழுதுங்க, அவசரம் இல்லை.
எஸ் சார் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு சார் ஹிஸ்டரி கிளாஸ் ஓகே இப்போ வைண்ட் அப் பண்ணிடலாமா? வேண்டாம் பண்ணிக்கலாம் சார் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் சார் ஓகே தேங்க்யூ. ஓகே சார் தேங்க்யூ மேடம் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கம்மா நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இப்போ